பிரிச்சுனாலும் வாங்கிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, பிரிச்சுனாலும் தரோம். ஒரு சூப்பரான இடம், அதுவும் 3.5 ஏக்கர் இடம். நீங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல பிரிச்சும் வாங்கிக்கலாம். ஏன்னா 2 பக்கம் பாதை இருக்குது. இந்த இடத்துல நெல்லிமரம் இருக்குது, மா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ட வாங்க, நெல்லிமரத்தில் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு பார்த்துறீங்களா? இந்த மாதிரி நல்லா காய்ப்புள்ள மரங்கள் தான். மாமரமே நம்மளுக்கு நல்லா காய்ப்புள்ள மரங்கள் தான். இந்த வீடியோவில் இந்த இடத்த பாருங்கள். இங்கே உள்ள மாமரத்தை பற்றிலாம் நல்லா கிட்டத்தட்ட நம்ம வசரத்துலேருந்து கொஞ்சம் தான் கூட இருந்தாலுமே காய்ப்பை பாருங்கள். சின்ன மரமாக இருந்தாலுமே நல்லா காய்ப்புள்ள மரம் தான். பிஞ்சுகளுமே கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மரத்துகளுக்கு இடையில கேப்பை பார்த்தீங்கன்னா 18 அடி வரைக்கும் கேப் விட்ருக்காங்க. நல்லா விசாலமாக கேப் விட்டால் தான் நல்லாவே காய்க்கும். நமக்கு இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. தண்ணி பாய்க்கிறதுக்கு நம்மளுக்கு பைப் லைனு கீழே பற்றிலாம் ஒவ்வொரு மரத்துக்கும் இடையில பைப்பும் கொடுத்துருக்காங்க. சம்முன்னு தண்ணி பாய்க்கலாம். சொட்டு நீர் மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மோட்டரை மட்டும் போட்டு விட்டால் போதும். இந்த இடத்துல நமக்கு ஒரு போர் இருக்குது. தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்கும் இருக்குது நமக்கு. அது அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து செட்டு எல்லாம் இருக்குது. அந்த செட்டு என்ன இருக்குங்கிறதையும் முன்னாடி போய் பார்த்துருவோம். இந்த இடத்துலையே நமக்கு 2 பக்கம் பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 47 அடி இருக்குது. கரெக்டாக நமக்கு 47 அடி வழிப்பாதையிலையும் உள்ளே வந்துடலாம். அந்த சைடு நமக்கு ஒரு 18 அடி வழிப்பாதை இருக்குது. 2 பாதை இருக்குது. அதனால தான் நம்ம பிரித்து தரோன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல 2 பக்கமும் நம்மளுக்கு கோழி செட்டு இருக்குது. இந்த கோழி செட்டில் நமக்கு ஒரு பக்கம் வான்கோழியும் இன்னொரு பக்கம் நாட்டுக்கோழியும் போட்டிருக்காங்க. சம்முன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடத்த தான் நம்ம எடுத்துமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஊர்லேருந்து ரொம்ப பக்கம். உங்களுக்கு எது வாங்கணும் வைக்கினாலும் நீங்கள் பக்கத்தில் ஊருக்குள்ளே போய் வாங்கிக்கலாம். நல்ல ஏரியா. அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் கிடந்தா எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்தோட ரேட்டையும் இது எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். பிரித்து கூட தரோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சென்ட்டுக்கு 65,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த ரேட்டு நமக்கு கம்மியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வர்றது தான் ஒரே தீர்வு. 10 ரூபா மேலே கீழேனாலும் நேரில் வந்துடுங்க. ஒரு இடத்த பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடம் நமக்கு தென்காசி மாவட்டத்தில் வெக்கால்பட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலையும் மயிலபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலையும் இடையில அமைஞ்சிருக்கு. சூப்பரான இடம், நல்ல இடம். நீங்கள் வாங்கி போடலாம். இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஒரே ஃபாலோ மட்டும் தட்டிடுங்க.